வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். இங்கே இருந்து பல்வேறு பகுதிகளுக்குமே ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இங்கேருந்து திருநெல்வேலி போகட்டும், அல்லது கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், கோயம்புத்தூர் பக்கம் போகணுன்னாலும் ட்ரெயின் இருக்குது, பெங்களூருக்கு இருக்குது, சென்னைக்கு இருக்குது, மயிலாடுதுறை, அதே மாதிரி வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த பகுதிகளுக்கெல்லாம் ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து ஒரே ஒரு ரயில் மட்டும் திருச்செந்தூருக்கு செல்கிறது. சென்னையிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக இந்த ரயிலானது திருச்சி வந்து திருச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ரயில். இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அதுலேயும் அன்ரிசர்வ்டில் பயணிக்கணும் அப்படின்னா திருச்சியில் ஏறி படிப்பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா திருச்செந்தூர் வரைக்கும் படியில் தான் நின்று போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. கூடுதலாக ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. இப்போ அரியலூர், விருத்தாச்சலம், இந்த பகுதிகளிலிருந்து திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆக சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு கூடுதலாக ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து இந்த ரயிலானது வழக்கமான ரூட்ல திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ட்ரெயினை மட்டும் வச்சு நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிறது சிரமமான விஷயமாக இருக்கிறது. இப்போ திருநெல்வேலி போயிட்டு அங்கிருந்து பயணிகள் ரயிலை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாமே சிரமத்திற்குரிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இது மாறணும் அப்படின்னா நிரந்தரமாக கூடுதலாக ஒரு ரயில் சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை ரயில்வே ஏற்றுக்கணும். அதிகப்படியான பக்தர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ரூட்டில் ஒரு ட்ரெயினை வச்சு மட்டும் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், ரயில்வேவுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுறது இல்லை அப்படின்னா அவங்க சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, திருச்செந்தூரில் மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. திருச்செந்தூரில் மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது பயணிகள் ரயிலாக மீண்டும் திருநெல்வேலிக்கு கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணலாம். அது சாத்தியமான ஒன்று தான். ரயில்வே நிர்வாகம் கொஞ்சம் யோசிச்சா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் சென்று சேரணும். இந்த கோரிக்கையெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் அவர்களுக்கு வேணும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே நியூஸு, பயணங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.